அவங்க கேட்ட கோரிக்கை தான் இலவச மின்சாரம். இலவச மின்சாரம் கேட்டவர்களை சுட்டுக் கொன்றார் எம்ஜிஆர். ஆனா கலைஞர் வந்து தான் ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த அவர்கள் போராடாமலே கொடுத்தார் அந்த இலவச மின்சாரம். இது வந்து தலைநகரத்தினோட பார்டரா, சொந்த நாட்டு மக்கள் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு ஏற்படுத்துகிற தடையா, இல்ல பாகிஸ்தான் அளவுக்கு சந்தேகங்கள் இருக்கு. அந்த வழி நெடுக பாத்தீங்கன்னா ஆண்டு விதைத்து வைத்திருக்கிறார். ஒரு மிளகாய் வத்தல் வியாபாரி இருக்காரு, மதுரையில இருக்க ஒரு மிளகாய் மண்டி இருக்குன்னா அந்த மண்டிக்காரு எனக்கு தொடர்ச்சியா என்கிட்ட கொடுங்கிறதுக்காக அவருக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாரு. இதெல்லாம் இதுக்கு கீழே வராது. ஆனா ரிலையன்ஸ் பண்றது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி. எல்லாம் தாண்டி மிக முக்கியமான இந்த விவசாயத்துறையிலேயே கூட ஒரு சமூக நீதி பார்வை இருக்குங்க இந்த அரசு. என்ன சொல்றாங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த மக்கள் அவர்கள் விவசாயம் செய்யற இடத்துல அவர்களுக்கு கூடுதலாக 20% மானியம் அறிவிக்கும். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது. இப்ப நம்மாழ்வார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரசாயன உரங்களை தவிர்த்து விட்டு இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக ரொம்ப பாடுபட்டவர். அவர் பெயரிலே வந்து விருது வழங்கப்படுகிறது. இதுக்காகவே இந்த முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பும் திட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்க கொண்டு வர்றாங்க. அப்ப இந்தியா முழுமைக்கும் நெல்லுக்கு இதுதான் எம்எஸ்பி, கரும்புக்கு இதுதான் எம்எஸ்பின்னு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் வேளாண் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார். ஐயாக்கண்ணு போன்ற விவசாயிகள் விவசாய சங்கத்தால் ஒரு விமர்சனம் முன்வச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் டெல்லியில விவசாயிகள் போராடுவதற்கு காரணமே வந்து ஆதார விலை தான், அது சம்பந்தமா அறிவித்துள்ளங்கிற விமர்சிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது பட்ஜெட்டில் ஒரு ஆதரவு 107 ரூபாய் என்கிற இதை வந்து அவங்க குறைந்தபட்ச ஆதார விலையாக மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று அறிவித்திருக்கிறார். அதே போல சாதாரண நெல்லுக்கு பாத்தீங்கன்னா 82 ரூபாய் வந்து குறைந்தபட்ச ஆதார விலையாக அறிவித்து. இல்ல கண்டிப்பாக, அதாவது எம்எஸ்பி கொடுத்திருக்காங்க. அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் திமுகவின் வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். விவசாய பட்ஜெட் தனி பட்ஜெட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4வது முறையாக அறிவித்திருக்கிறார். இதுல பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கான விஷயங்கள் நிறைய அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடி வெளியே வந்தோட என்ன ஒரு முக்கியமான விமர்சனம் முன்வைக்கிறான்னா, குருவை சாகுபடிக்கான காப்பீடு திட்டம் அறிவிக்கப்படவே இல்லை, இது வந்து எந்த வகையிலும் நன்மை கிடையாதுங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு, விமர்சனத்தை முன்வைச்சிருக்காரு. முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போதுமே பாத்தீங்கன்னா விவசாயிகளை பாதுகாப்பதிலே எப்போதுமே முனைப்போடு செயல்படுகிற அரசு தான். இப்போ நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலுக்கு வருவதற்கு முன்பே இருந்தே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு விவசாயிகளின் மீதான அந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அந்த அன்பு, அவர்கள் மீதான அக்கறைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா ஏரோட்டும் உழவரெல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் உனக்கு ஏன் தியாகேசா அப்படின்னு கேட்டவர் கலைஞர். அதாவது ஏரோட்டுற உழவரெல்லாம் பாடுபடும் போது திருவாரூர்ல அவ்வளவு பெரிய தேர் எதுக்கு ஓடணும் அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த அளவுக்கு அவர் வந்து விவசாயிகளின் மீது அக்கறை செலுத்திய தலைவர் கலைஞர். அதே போல பாத்தீங்கன்னா அவருடைய சட்டமன்றத்தில் அவருடைய முதல் கன்னி பேச்சு அப்படின்னா குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் அவர் வெற்றி பெற்று போகும்போது நங்கவரம் விவசாயிகளுடைய வந்து விவசாயிகள் பிரச்சனையை தான் தன்னுடைய முதல் கன்னி பேச்சாவே சட்டமன்றத்தில் பேசுறார். அதான் பாத்தீங்கன்னா அங்க எப்படின்னா, அதாவது கையேறு வாரம் மாட்டேறு வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாரம் முழுக்க விவசாயிகள் கையினாலதான் உழுகணும், இந்த கலப்பையை கொண்டு அவர்களே நேரடியா உழுவணும். ஒரு வாரம் தான் அதுல மாட்டை கட்டி உழுவாங்க. அப்போ அப்படி வந்து அவர்கள் விவசாயிகள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அன்றைக்கு சொன்னவர் தான் கலைஞர். அதை தொடர்ந்து ஆட்சி கட்டிலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு விவசாயிகளுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக இன்றைக்கு விவசாயத்தில் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிற காரணமே பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் 89 கொடுத்த அந்த இலவச மின்சாரம். அப்ப அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் விவசாயிகள் மீது இருக்கக்கூடிய அக்கறையின் காரணமாக அந்த சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னு வேளாண்மையை வைத்துத்தான் இன்றைக்கு உலகமே இயங்குகிறது அப்படிங்கிற அடிப்படையில் விவசாயிகளுக்கு நிறைய நலத்திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக பொறுப்பேற்று இந்த திராவிட மாடல் அரசு வந்த பிறகு
இந்த வேளாண்மை துறையே வந்து உழவர் நலத்துறை அப்படின்னு மாத்தினார். அதாவது விவசாயத்துறை, வேளாண்மை துறையில என்ன இருக்கு, அது வேளாண்மை, அவ்வளவுதான், தொழில். அதெல்லாம் பேர்ல சுட்டப்பட்டு வந்த அந்த துறையை வந்து இதில் வந்து உழவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும், அவங்க உழவர் நலத்துறை என்றே அந்த துறையை வந்து பெயர் மாற்றம் செய்தார். அதே போல வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல 4வது முறையா வந்து இன்றைக்கு விவசாயிகளுக்கான தனி பட்ஜெட், விவசாயத்திற்கான தனி பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவையிலே அதை தாக்கல் செய்த விவசாயத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த திட்டங்கள் பாத்தீங்கன்னா அனைத்துமே மிக அருமையான திட்டங்கள். அதாவது இது வந்து வெறும் புள்ளி விவர அறிக்கையாக ஒரு சாதாரண ஒரு வரவு செலவு அறிக்கை மாதிரி இல்லாம மிக தெளிவாக நம்ம 2 ஆண்டு காலங்களில் என்ன செய்திருக்கிறோம். அதாவது நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம், ஒரு கார்பரேட் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இது கொடுக்கும் பொழுது அப்போ நம்ம எங்க இருந்தோம், எப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், அடுத்து நம்ம ஃபியூச்சர் பிளான் என்ன என்பதை போலத்தான் தெளிவாக ஒரு திட்டம் அறிக்கையெல்லாம் இருக்கும். அதை போல ஒரு அருமையான ஒரு திட்ட அறிக்கையாகத்தான் இன்றைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல குறிப்பா வந்து என்ன அப்படின்னா 2020-21 அந்த நிதியாண்டில் வந்து தமிழ்நாட்டில் சாகுபடி பரப்பு, அதாவது எவ்வளவு இடத்துல நிலங்கள்ல வந்து நிலப்பகுதியில் இன்றைக்கு விவசாயம் செய்யப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 152 லட்சம். அதே 2022-23 155 லட்சம், அதாவது ஏறத்தாழ ஒரு 3 லட்சம் ஏக்கர் வந்து விவசாய பரப்பு வந்து கூடி இருக்கிறது. அப்ப அதிகம் பேர் வந்து விவசாயத்திற்கு பயன்பட தொடங்கி இருக்கிறார். நீங்க பொதுவா டேட்டா பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஆண்டுக்கு ஆண்டு விவசாய பரப்பு குறையும். என்ன காரணம்னா எல்லாம் ஒரு கிராமங்கள் வந்து என்னன்னா விரிவாக்கம் ஆயிட்டே போகும். ஆனால் இந்த 2 ஆண்டு 3 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி வந்த பிறகு எடுத்த அந்த செயல்பாட்டின் காரணமாக இன்றைக்கு வந்து ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் ஒரு 3 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு வந்து கூடி இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதே போல நீங்க உணவு தானிய உற்பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா சாகுபடி பரப்பு கூடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த உற்பத்தியும் கூடும். அந்த வகையில் 2022-23 116,91,000 மெட்ரிக் டன் வந்து உணவு தானிய உற்பத்தி அதிகரித்திருக்கு. அப்போ வந்து இது வந்து நம்முடைய தன்னிறைவுக்கு, அதாவது நமக்கு ஒரு விவசாய தன்னிறைவை பெறுவதற்கு இது ஒரு மிக முக்கிய காரணமா இருக்கு. அதே போல வந்து கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் நான் முன்னரே குறிப்பிட்டதை போல இந்த மின் இணைப்புன்றது விவசாயத்தில் மிக முக்கியம். ஏன்னா மானாவாரி பயிர்கள்னு சொல்லுவோம், அதாவது எப்போ மழை வந்து தானா விளையிறதுக்காக. ஆனால் நீங்கள் வந்து நீர்ப்பாசனம் செய்து விளைவிக்க வேண்டிய இடங்கள்ல வந்து இந்த மின்சாரம், மின் இணைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படும். அந்த வகையிலே வந்து பாத்தீங்கன்னா கடந்த, இப்ப நீங்க சொன்னீங்க விவசாயத்துல வந்து குறுவையை பற்றி எதுவுமே சொல்லலை என்று பேசி இருக்கக்கூடிய எடப்பாடி, போகிற இடத்துல எல்லாம் ஒரு பச்சை துண்டை போட்டு நான் ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் புதிய மின் இணைப்புகள் கொடுக்கப்படாமல் இருந்தது. எத்தனையோ பேர் விண்ணப்பித்திருந்து காத்து கொண்டிருந்தார்கள். இந்த 2 ஆண்டு ஆட்சி காலம் வந்த பிறகு வந்து 2 ஆண்டில் மட்டும் 1,50,000 இலவச மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டில் இந்த ஆண்டில் வந்து ஒரு 50,000 மின் இணைப்பு கொடுப்பதற்கான உறுதி அளித்திருக்கிறார். அதே போல வந்து 2021-22 பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம். அதாவது இன்னும் இந்த தொழிலில் புதுமையை கொண்டு வர வேண்டும், புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி படித்த வேளாண் பட்டதாரிகள் 268 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அளிக்கப்பட்டது மானியமாக. அதன் மூலமாக தாங்கள் கற்ற அந்த கல்வியை, அந்த வேளாண் தொழில்நுட்பத்தை அங்கே பயன்படுத்தி நீங்க வந்து உற்பத்தியை பெருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து, ஏன்னா இன்னைக்கு விவசாயத்தை விட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து எங்களுடைய சொந்த ஊருக்கு நான் போய் பார்க்கும் பொழுது 2 தலைமுறையை விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அதை விட கூடுதல் வருமானம் கிடைக்கிறது என்பதற்காக தொழிற்சாலையில் வேலைக்கு போறாங்க, கட்டிட வேலைகளுக்கு போக தொடங்கி விட்டாரு. அப்போ நீங்க விவசாயத்தை நோக்கி மக்களை ஈர்க்கணும். ஏன்னா மக்கள் விவசாயத்துல இறங்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நமக்கான உற்பத்தி, உணவு உற்பத்தி கூடும். அப்போ படித்த வேளாண் பட்டதாரிகள் இந்த தொழிலுக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு மானியம் அளித்து அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஐயாக்கண்ணு போன்ற விவசாயிகள் விவசாய சங்கத்தால் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. நாங்க கேட்டது வந்து, அதாவது நீங்க தேர்வு வாக்கு கொடுத்தீங்க 2,500 ரூபா வந்து 2,500 ரூபா, அதாவது ஒரு நெல் மூட்டைக்கு தருவதா சொன்னீங்க, அதை அறிவிக்கல. கரும்பு விவசாயிகளுக்கு 4,500 ரூபா தருவ சொன்னீங்க, அதை அறிவிக்கல. குறைஞ்சபட்சம் டெல்லியில விவசாயிகள் போராடுவதற்கு காரணமே வந்து ஆதார விலை தான், அது சம்பந்தமா அறிவிப்பு இல்லைங்கிற விமர்சிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது பட்ஜெட்டில் ஒரு ஆதரவு இல்ல? கண்டிப்பாக. அதாவது MSP கொடுத்திருக்காங்க, அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து அவங்க வந்து அவர் தெளிவா படிக்கலையான்னு தெரியல. நீங்க நெல்லுக்கு, அதாவது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்திற்கு அறிவித்திருக்கிறார். அதாவது நீங்க வந்து பொதுவா எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அதாவது பொதுவா எல்லோருக்கும் சொல்றீங்கன்னா அந்த தொழிலதிபர்கள், அந்த தொழிலை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு அது வந்து கட்டுமான்னு பார்த்துட்டு தான் அந்த முடிவுக்கு வருவாங்க. ஆனா அரசு வந்து முதல் தன்னுடைய பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா,
அதாவது இந்த இடத்துலயும் நம்ம வந்து தலைவர் கலைஞரைத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம்ங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குனவர் கலைஞர் தான். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த ரேஷன் இதெல்லாம் கிடையாது. அப்போ முதல் முறையாக இந்த ஆண்டான் அடிமைத்தனம் போய் பண்ணையார்ட்ட கையேந்தி நிக்கணும் நீங்க பொருட்களுக்கு, விளைபொருள்களுக்கு. அந்த நிலைமையை மாற்றி நமக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ரேஷன் சிஸ்டம்னு கொண்டு வந்து அந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் உருவாக்கப்பட்டது. அந்த நுகர்பொருள் வாணிப கழகம் வந்து விவசாயிகளிடமிருந்து அதை வாங்கிக்கிறது நெல்லுக்கு வந்து அவங்க எம்எஸ்பி கொடுத்துருக்காங்க, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அது பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சன்ன ரகம் சாதா ரகம்னு சொல்லுவாங்க. நெல்லில் வந்து 2 வகை இருக்கிறது. சன்ன ரகம் பாத்தீங்கன்னா குவிண்டாலுக்கு 107 ரூபாய் என்கிற இதை வந்து அவங்க குறைந்தபட்ச ஆதார விலையாக மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று அறிவித்திருக்கிறார். அதே போல சாதா ரக நெல்லுக்கு பாத்தீங்கன்னா 82 ரூபாய் வந்து குறைந்தபட்ச ஆதார விலையாக அறிவித்து. ஆனா அவங்க சொல்ற மாதிரி பொதுவாக மற்ற தனிப்பட்ட நபர்களுக்கும் ஏற்றுக்கொள்ள முடிகிற அளவுக்கு இந்த விலையை கொடுங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது வந்து தேசிய அளவில் இருக்க வேண்டும். ஏன்னா எதுக்காக அப்படின்னா இப்ப நீங்க நிறைய பேர் மதுவிலக்குன்னு புரியாம பேசுவாங்க. இப்ப தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க செங்கோட்டையில இருக்கவங்க கொஞ்ச நேரத்துல கேரளாக்கு போயிடலாம். கோயம்புத்தூர்ல இருக்கவங்க கொஞ்ச நேரத்துல பாலக்காடுக்கு போயிடுவாங்க, கேரளாக்கு போயிடுவாங்க. அங்க அவர்களுக்கு வந்து மது கிடைக்கும். சென்னையில இருக்கவங்க கொஞ்ச தூரம் போனா பாண்டிச்சேரியில அவங்களுக்கு மது கிடைக்கும். நார்வேல இருக்கவங்க கொஞ்ச தூரம் போனா திருவனந்தபுரத்துல அவங்களுக்கு மது கிடைக்கும். அப்போ மதுவிலக்கு தமிழ்நாடு திமுக ஏன் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருதுன்னா அது தேசிய அளவில் கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் அது வந்து நிலைத்து நீடித்திருக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே தலைவர் கலைஞர் மதுவிலக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இப்போ பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் தீப்பற்றி இருக்கும்போது நடுவில் ஒரு சூடம் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதான் தலைவர் அதை எக்ஸாம்பிளாவே சொன்னார். அப்போ சுத்தி வந்து தீ எறியும் பொழுது நீங்க ஒரு கற்பூரத்தை வச்சீங்கன்னா அப்புறம் எப்படிங்க அது? அதே போலத்தான் நாம் மட்டும் இங்கே ஒன்றை செய்ய முடியாது. இப்போ நம்ம இங்க வந்து தனியார்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு எம்எஸ்பி கொடுக்குறோம்னா, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்குறோம்னா, அவன் இந்த விவசாயிகள்கிட்ட இவ்வளவு வாங்குன்னு நம்ம சொல்லுவோம். இங்க வாங்காம பக்கத்து மாநில விவசாயிட்ட வாங்கிட்டானா யார் நட்டப்படும்? அதுவும் வந்து தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தான் நட்டம் ஏற்படும். அதனால்தான் இந்த தேசிய அளவில் வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இருந்துச்சுன்னா இவன் போய் நீ ஃபாரின்ல போய் வாங்க முடியாது. அப்ப இந்தியா முழுமைக்கும் நெல்லுக்கு இதுதான் எம்எஸ்பி, கரும்புக்கு இதுதான் எம்எஸ்பின்னு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் வேளாண் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார். அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து தனியாருக்கும் சேர்ந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து தேசிய அளவில் இருந்தால் மட்டும்தான் அது எஃபெக்டிவா இருக்கும். நம்ம மட்டும் ஒண்ணு சொன்னா அது விவசாயிகளுக்கு இன்னொரு வழியில் அது துன்பத்தை தருவதாகத்தான் அமையும். அதனால தனியாருக்கு நம்ம வந்து எம்எஸ்பி இப்போதைக்கு பிக்ஸ் பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. அதனாலதான் அதை நம்ம தொடர்ந்து வந்து விவசாயிகள் போராட்டத்தில் நம்ம விவசாயிகள் அவர்களும் வலியுறுத்துறாங்க. இது தேசிய அளவில் ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் நிலையாக இருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள், இப்ப நீங்க கரும்புக்கு கேட்டீங்க. இப்ப கரும்புக்கு பாத்தீங்கன்னா அதற்கும் ஊக்கத்தொகை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு வந்து 195 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டு ஏறத்தாழ 260 கோடி ரூபாய் வந்து அதற்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பயிர்க்கடன் வந்து குறுவை பயிர் காப்பீட்டு பத்தி சொல்லலன்னு எடப்பாடி சொன்னாருன்னாங்க. வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்தை எழுதினவர் சேக்கிலார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவருக்கு வந்து வேளாண் நிதிநிலை அறிக்கையை படிக்க முடியுமா இல்ல அதை யாராவது படிச்சு சொல்லணுமான்னு தெரியல. ஏன்னா 25 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகை இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரம் வந்து நம்முடைய அந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையிலேயே இருக்கிறது. அதே போல இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த 24, 25ஆம் ஆண்டு நிதியாண்டிற்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று பட்டியலிட்டு இருக்கிறார். அதில் மிக முக்கிய திட்டமாக முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு. அதாவது அது என்ன அப்படின்னா மண் வளத்தை பெருக்கணும். அதாவது எப்படின்னா நீங்க வந்து இயற்கை விவசாயத்தை பத்தி நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க இந்த நேர்காணல் பண்ணும்போது. அப்போ என்ன அப்படின்னா நம்முடைய மண் வந்து பாதுகாப்பாக நம் மண் வந்து உயிர்ப்போடு இருந்தால் மட்டும்தான் நம்ம அதுல போய் எந்த விவசாயம் செய்ய முடியும். ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு அந்த மண்ணுடைய வளமே கெட்டு போய்விட்டால் நம்ம தொடர்ச்சியாக அந்த நேரத்தில் நீங்க அறுவடை உங்களுக்கு சிறப்பா அமையலாம் அந்த ஒரு முறை. ஆனால் தொடர்ச்சியாக உங்களுக்கு அதுக்கென ஏற்ற ஒரு நல்ல இது வந்து கிடைக்காது. அப்போ அதற்காகவே இந்த முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்க கொண்டு வர்றாங்க. அதாவது பசுமை உரங்கள் பயன்படுத்துவது, அதே போல தமிழ் மண் வளம் .comனு ஒரு புதிய இணையதளம். இதுல என்னன்னா நீங்க இந்த ஊர்ல இந்த மண்ணுக்கு என்ன விவசாயம் நீங்க போடலாம். இப்போ நீ ஒரு இடத்த விவசாயத்தை கொண்டு வந்து அந்த போய் நீங்க ஒரு பொருளை போட்டுட்டு அதுல போய் இன்னொரு அந்த விளைபொருள் அங்கே நல்லா வராதுன்னா நம்ம போடுறவங்களுக்கு நட்டம் தான் ஏற்படும். அப்போ இந்த தமிழ் மண் வளம் .com மூலமாக நீங்க எந்த மண்ணுக்கு என்ன விவசாயம் நீங்க பண்ணா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும்
என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் அந்த தமிழ்மண்வளம்.com இணையதளத்திலே கிடைக்கும். அதே போல வந்து நெல் ஜெயராமன் அவர்கள் பாரம்பரிய நெல் வகைகளை காப்பாற்றுவதற்காக செயல்பட்ட நெல் ஜெயராமன் பெயரிலே வந்து மரபுசார் நெல் வகைகள் பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிறது முன்னரே முதல்வர் அவர் மறைந்த போதே அறிவித்தார். அந்த இயக்கம் மூலமாகவும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. அதே போல ஒருங்கிணைந்த கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், அந்த திட்டங்கள் இப்படி வந்து பல்வேறு திட்டங்கள் வந்து இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேளாண் பயிர்களின் பரப்பு விரிவாக்கம், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவு கூடியிருக்கு. இதே போன்று பல்வேறு திட்டங்கள் கொடுக்கப்படுது. அதே மாதிரி சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது. இப்ப நம்மாழ்வார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரசாயன உரங்களை தவிர்த்து விட்டு இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக ரொம்ப பாடுபட்டவர். அவர் பெயரிலே வந்து விருது வழங்கப்படுகிறது. யார் வந்து அந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல ஈல்டு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த விருது. இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான இந்த விவசாயத்துறையிலேயே கூட ஒரு சமூக நீதி பார்வை இருக்குங்க இந்த அரசு. என்ன சொல்றாங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த மக்கள் அவர்கள் விவசாயம் செய்யற இடத்துல அவர்களுக்கு கூடுதலாக 20% மானியம் அறிவிக்கும். இப்ப நீங்க விவசாயிகள் சாதாரண விவசாயிகளுக்கு என்ன மானியம் தரப்படுகிறதோ, ஏன்னா அவங்க நிறைய இடத்துல விவசாய கூலிகளாகத்தான் இருப்பாங்க. அவர்கள்கிட்ட சொந்தமா விவசாய நிலங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த நிலங்கள் இருப்பவர்கள்ட்ட வந்து அவங்களுக்கு வந்து அதே மாதிரி அவங்ககிட்ட போய் இன்னொருத்தன் விவசாய கூலியா போக மாட்டான், வேற சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ அவர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வந்து 20% மானியம் வந்து கூடுதலாக கொடுக்கப்படுகிறது. முக்கியமா இப்ப என்னன்னா ஒப்பிடு, இப்ப வந்து டெல்லியில வந்து விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அவங்க முக்கியமான வைக்கிற கோரிக்கை என்னன்னாக்க, பஞ்சாப்ல கூட ஆதார விலை ஓரளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றாங்க. மற்ற இந்தியா முழுக்க ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டியது மிக முக்கியமான கோரிக்கை. அதுபோல நிலங்களை குத்தகை விடக்கூடாதுங்கிறது கோரிக்கை. அப்புறம் அந்த 5 விவசாயிகள் கொல்லப்பட்டதுக்கான நீதிக்கான ஒரு கோரிக்கை. அந்த அவங்க வைத்த கோரிக்கைகளை ஒட்டி தமிழ்நாடு அரசு பட்ஜெட் ஒப்பிடுற அளவுக்கு வந்திருக்கிறதா? அவர்கள் பார்த்தாலும் இதை எப்படி புரிந்து கொள்வார்? இல்ல, கண்டிப்பாக நீங்க அந்த விவசாயிகளுடைய மிக முக்கிய கோரிக்கையான எம்எஸ்பி வந்து அரசு சார்ந்த துறைகளுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்போ அரசு மட்டுமே வந்து எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ குறிப்பாக வந்து இந்த ஆதார விலையின் மூலமாக தமிழ்நாடு அரசு பண்ணுகிற பர்ச்சேஸ், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் வந்து 45 லட்சம் மெட்ரிக் டன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது. மொத்தம் பாத்தீங்கன்னா 116 லட்சம் நம்மளுடைய இது 116,91,000 மெட்ரிக் டன் நம்முடைய உற்பத்தி. அப்போ அதுல 45 லட்சம் ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ஒரு 40% நெருக்கி இருக்கிறது. 116 லட்சத்துல 45 லட்சம் அப்படிங்கிறது வந்து ஏறத்தாழ 40%. அந்த 40% வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை அரசே கொடுத்து அரசே ஏற்றுக்கொள்கிறது. அப்படிங்கும் போது அந்த விவசாயிகளுடைய மிக முக்கிய திட்டங்களில் தமிழ்நாடு அரசு தன்னாலானவற்றை செய்திருக்கிறது. அதே மாதிரி இப்போ நீங்க குறிப்பிடுகிற இந்த மற்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விவசாய பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ்கே கொடுக்கப்படுது. இப்போ ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் அப்படின்னு நிறைய இடங்கள்ல காய்கறி விற்பனை எல்லாம் ரிலையன்ஸ் பண்றாங்கன்னா, ரிலையன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கக்கூடிய அந்த ஃபார்மருக்கு வந்து அவன் முன்னாடி அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய விளைச்சல் அப்படியே ரிலையன்ஸுக்கு வரணும். இதை போன்ற வேலைகள் நார்த் இந்தியால, வட இந்தியாவில் மிக அதிகமாக செய்திருக்கிறார்கள். அப்ப அதை எதிர்த்து தான் அங்க அவங்க போராடுறாங்க. அப்படி ஒரு நிலை இங்க தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள விவசாயத்துறைக்குள்ள எந்த தனியாரும் உள்ளே நுழைந்து இந்த குறிப்பிட்ட ஏரியால நீங்க இதை பயிரிட்டு எனக்கு தான் கொடுக்கணும் என்பதை போன்று இல்லை. இங்க வந்து இருக்கு. எப்படின்னு இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட நெல் கமிஷன் வியாபாரினா அவர் வந்து அந்த விவசாயிக்கு தன்னாலான உதவிகளை முன்னரே செய்து கொள்வார். அது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. ஆனா இப்படி எந்த கார்பரேட்டும் இங்க வந்து உள்ள வரல. ஒரு மிளகாய் வத்தல் வியாபாரி இருக்காரு, மதுரையில இருக்க ஒரு மிளகாய் மண்டி இருக்குன்னா, அந்த மண்டிக்காரு எனக்கு தொடர்ச்சியா என்கிட்ட கொடுங்கிறதுக்காக அவருக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுப்பார். இதெல்லாம் இதுக்கு கீழே வராது. ஆனா ரிலையன்ஸ் பண்றது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி அந்த நிலத்தையே அவர்கள் குத்தகைக்கு எடுத்து அங்க இருக்கிறத அப்படியே அவங்களுக்கு வர்ற வரைக்கும் வர்ற மாதிரி பண்றாங்க. அதைத்தான் இன்றைக்கு வட இந்தியாவில் விவசாயிகள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். ஆக இது வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே தார்மீக ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகமோ இந்த அரசோ விவசாயிகளுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனா ஒன்றிய அரசு எப்படின்னா, நீங்க அந்த காணொலி எல்லாம் பார்த்தா தெரியும், இது வந்து தலைநகரத்தினுடைய பார்டரா, சொந்த நாட்டு மக்கள் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு ஏற்படுத்துகிற தடையா, இல்ல பாகிஸ்தான் அளவுக்கு சந்தேகங்கள் இருக்கு. அந்த வழி நெடுக பாத்தீங்கன்னா ஆணி விதைத்து வைத்திருக்கிறார். ஆணியை வந்து நட்டு வச்சு அவர்களுடைய வாகனங்களை வர முடியாத அளவிற்கு அப்படி தடுக்கப்படுகிற அளவுக்கு வந்து விவசாயிகள் என்ன பயங்கரவாதிகளா? இதே மாதிரிதான் பண்ணாங்க. இப்போ
அதிமுகவுடைய ஆட்சியில வந்து இவ்வளவு பெரிய மிகப்பெரிய நல்லவர்னு சொல்லப்பட்ட எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடே நடந்துச்சு. நாராயணசாமி நாயுடுங்கிற ஒரு விவசாய தலைவருடைய தலைமையில ஒரு போராட்டம் நடத்தப்பட்ட போது ஒன்றும் இல்லை, அவங்க கேட்ட கோரிக்கை தான் இலவச மின்சாரம். இலவச மின்சாரம் கேட்டவர்களை சுட்டுக் கொன்றார் எம்ஜிஆர். ஆனால் கலைஞர் வந்து தான் ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த அவர்கள் போராடாமலே கொடுத்தார் அந்த இலவச மின்சாரம். ஆக இப்படி வந்து தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது. விவசாயத்தை, வேளாண் துறையை பெருக்குவதற்கு, அதை இன்னும் சீர்படுத்துவதற்கான அனைத்து திட்டங்களையும் இந்த அறிக்கையின் மூலமாக சொல்லியிருக்கு. ஓகே, அதாவது பட்ஜெட் சார்ந்த ஒரு விவாத சூழல்ல அதுக்கு இன்னைக்கு வந்து வேளாண்கள் விவசாயிகள் லட்சங்கள்ல வந்து டெல்லியில போராடுறாங்க. அந்த சமயத்துல இப்படி ஒரு பட்ஜெட் அவர்களை ஆதரவளிக்குமா, அது அவர்கள் அல்லது அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குமா என்கிறது மற்ற மாநிலங்களுடைய விவசாயிகளோட கோரிக்கையாக எழ வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு விவாத சூழல் அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கிட்டு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.